குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, தமிழ்நாட்டில் எந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் அதிகமான அப்ளிகேஷன் வந்திருக்கு அந்த டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ண போகிறோம். இது தமிழ்நாட்டில் எந்த கவர்மெண்ட் காலேஜ், அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பிகாம், பிஎஸ்சி, பிபிஏ, பிஏ, பிசிஏ, அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம் இருக்குது. அதில் எந்த காலேஜுக்கு அதிகமான அப்ளிகேஷன் வந்திருக்கு அந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த இடத்துல நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். இது தினமலர் நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சென்னையில் இருக்கிற பிரசிடென்சி காலேஜ் தான். பிரசிடென்சி காலேஜில் மொத்தமாக எத்தனை வேக்கன்சி இருக்குன்னா 2380 வேக்கன்சி இருக்குது. அந்த 2380 வேக்கன்சிக்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது 40,167 அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் பிளேஸில் எந்த காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கோவை ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. அதில் டோட்டல் சீட்ஸ் எத்தனை இருக்குன்னா 1727 சீட்ஸ் இருக்குது. அந்த சீட்ஸ்க்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 33,753 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தேர்ட் பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நந்தனம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னை, அந்த காலேஜ் இருக்காங்க. இதில் டோட்டல் சீட் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது 1430 சீட்ஸ் இருக்காங்க. அதுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது 29,376 பேர் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபோர்த் பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் அம்பேத்கர் காலேஜ் சென்னை, அந்த காலேஜ் இருக்காங்க. அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 1086. அதுக்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது 29,275 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபிஃப்த் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது திருச்சி பெரியார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இதுக்கு டோட்டல் சீட் 1600 சீட்ஸ் இருக்குது. அதுக்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 24,396 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சிக்ஸ்த் பொசிஷனில் சென்னை குயின் மேரிஸ் காலேஜ். இதுக்கு மொத்த சீட் 2038 பிளேஸ் இருக்குது. அதுக்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது 23,018 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. மொத்த கவர்மெண்ட் காலேஜ் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 179 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்காங்க. அதில் இருக்கிற மொத்த சீட்ஸ் 1,26,465 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த சீட்ஸ்க்கு இது வரைக்கும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 1,87,310 சீட்ஸ் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த டைம் எந்த கோர்ஸ்க்கு அதிக டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பிரசிடென்சி காலேஜில் பிஎஸ்சி வேதியியல் அந்த கோர்ஸ்க்கு அதிகமாக அப்ளிகேஷன் ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான், டேட் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணுற டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் முடிஞ்சிருச்சு. கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி போக போக ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஜென்ரல் கோட்டா, கம்யூனிட்டி கோட்டா, அது மாதிரி போக ஜூன் 14ஆம் தேதி வரை இந்த கவுன்சிலிங் போகும். அதே மாதிரி காலேஜ் ரீஓப்பனிங் டேட்டும் ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். என்னைக்குன்னா செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் அவங்களுக்கு ஜூன் 16ஆம் தேதி காலேஜ் ஓப்பன் ஆக போகுது. அதே மாதிரி இப்போ அட்மிஷன் போடுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ காலேஜ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது ஜூன் 30 காலேஜ் ஓப்பன் ஆக போகுது. ஓகேவா? தேங்க்யூ. இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலேஜ், ஸ்கூல் பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷன் இதிலேருந்து நம்மளுக்கு வரப்போகுது. தேங்க்யூ.